வணக்கம் நேர்களே, கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. வந்து பகாரா பேங்கன்கிறது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு ஹெவி ரெசிபி, இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்து இதை எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். செகண்ட் வந்து என்னென்னா, இது ஒரு ஜெயின் ரெசிபி மாதிரி இதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் தட் வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது. பட் இதெல்லாம் வந்து கட்டாயம் இருக்கு. ஆத்தென்டிக் ரெசிபியில் உங்களுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதோட முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலாக அந்தளவு வேர்க்கடலை கிரேவி, வேர்க்கடலை சட்னினா எனக்கு பர்சனலாக அந்தளவு ஃபேவரெட் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபிக்கு நான் வேர்க்கடலைக்கு பதிலாக நான் பாதாமை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் இந்த ரெசிபி எப்படி வருது, எப்படி ஷேப்பப் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பட் I just take my word for it, சூப்பராக இருக்கக்கூடியது தான் இந்த ரெசிபி. ஓகே, ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், வெந்தயம், ஜீரகம், தனியா, பாதாம், எள்ளு, கொப்பரை தேங்காய், தக்காளி விழுது, பச்சை மிளகாய், கடுகு, மஞ்சத்தூள். ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதில் வந்து நான் 2-3 மெஷர்மெண்ட்ஸோட அளவு மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது பாதாம் வந்து நீங்கள் 100% எடுத்தீங்கன்னாக்க, கொப்பரை தேங்காய் 80% எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எள்ளு வந்து ஒரு 50% வேணும். அதுக்கு 100, 80, 50 இதான் இதோட காம்பினேஷன். அதே மாதிரி வந்து தனியா விதை வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதுதான் இதோட பேஸ் உயிரான கான்செப்ட் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுனா நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து இந்த பாதாமை ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம பாதாம், எள்ளு, அப்புறம் கொப்பரை தேங்காய். ஓகே, இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைங்க, இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்னு இப்போ நிறைய மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ இதை வந்து லேசாக அப்படியே வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும், ரொம்பலாம் டீப்பாலாம் வறுக்க வேணாம். ஸோ இது வந்து சிம்மில் ஓடிட்டுருக்கும்போது அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து 4ஆக வெட்டிக்கோங்க. அதை 4ஆக அரிஞ்சிட்டு, ரொம்ப பெரிய கத்திரிக்காய் இருந்தாக்கா கொஞ்சம் மல்டிபிள் பீசஸாக நம்ம வெட்டிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா அப்படியே பட்டரி சாஃப்டாக இருந்தால் தாங்க அது சூப்பராக இருக்குது, செவையாக இருக்குது. வறுத்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் இது கூல் ஆகட்டும். இது வயல் நான் வந்து கடலை யூஸ் பண்ணாட்டியும் நான் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். கடலை எண்ணெயோட ஃப்ளேவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் நான் வந்து கடலை எண்ணெயில் நான் அதை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். கிரேவியும் நான் கடலை எண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன் நான். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இது ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை தனியாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி இன்னொரு மசாலா இருக்குது. நான் அந்த 2 டேபிள் ஸ்பூன் தனியா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துருங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை இவ்வளவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை வந்து இந்த மாதிரி இப்படி வரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்குது. வேர்க்கடலை விட டெஃபினட்டாக ரிச்சர் டெக்ஸ்டர் வருங்க. பாதாம், முந்திரி பருப்பு நான் எடுக்கலை. ஏன்னா முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை கேலரியாக தோணும். அதே மாதிரி வந்து பாதாம் மாதிரி கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஃபீலிங்காக இருக்காது. அதனால நான் வந்து ஒன்லி பாதாம் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காவை இதில் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது பாட்டுக்கு நம்ம அப்பப்போ இதை பார்த்து நம்ம திருப்பிட்டுருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த இதே பேனில் நம்ம வந்து தனியா அப்புறம் வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இதோட கணக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த ரெசிபிக்கு காரம் வந்து பச்சை மிளகாவோட காரம் தான். இதை வந்து ஜென்டிலாக இதை வந்து இதையும் ரோஸ்ட் பண்ணி இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்லா வாசம் வந்தோடனே நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் ஆன சூழ்நிலைகள் வரும்போது கமகமகமான வாசனை வந்துச்சுன்னா உப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாசனையே இல்லை, அப்படியே டம்பாக இருக்குது, நம்ம என்னென்னலாமோ மசாலா போட்டோம் அப்படியே தானே இருக்குது, ஒரு வாசமே வரல அப்படின்னு நம்ம நினச்சோன்னா உப்பு எதில் சரியாக இல்லை ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணோம், இல்லை ஆட் பண்ணால் மறந்துட்டோம். ஸோ இதுதான் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் வந்து கமகமான வாசனை வந்தால் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது நல்லா வறுத்துட்டோம். நம்ம இதை வந்து எடுத்து இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை கூட ஓகே, இது வந்து நான் இதே அரைச்ச மசாலா மேலேயே தான் நான் அதை அரைச்சிக்கிறேன். இதை ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து கடலெண்ணெய், கார்டியா அட்வான்ஸ்ட் ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில், கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு. இதில் நான் வந்து எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்டு தான் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இது ஆல்மோஸ்ட் டன். ஸோ அதனால் வந்து இந்த ஆயிலில் வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடலாம் லைட்டாக. ஓகே, கொஞ்சோண்டு வெந்தயம் இதில் எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக இது மேலே நான் 2 மேரினேஷன் விடலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஐடியா வருது எனக்கு. என்னென்னா, ஒன்று கொஞ்சம் சால்ட். ஓகே, சால்ட் ஏன்னா இதில் உள்ள உப்பே இல்லை, இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி புளி விழுதும் இது மேலே கொஞ்சமாக கிரேவிக்கு நம்மளுக்கு ஆட் பண்ணணும். பட் இருந்தாலும் அந்த புளி விழுதில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இதெல்லாம் நாட் பார்ட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. பட் ஆனால் திஸ் இஸ் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு வேரியேஷனாக கொடுக்கும். எப்போவுமே வந்து ஒரு ரெசிபி பண்ணும்போது அந்த ஊற வச்சு பண்ணினோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மிளகா எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மிளகா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லேசாக ஸ்லிட் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு புல்லட் மாதிரி இருக்குது இல்லையா, நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த லிக்விட்ஸ் எல்லாம் ஹீட் ஆகும்போது பட்டார்னு வெடிச்சிடாமல் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் அதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா வந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தக்காளி விழுது ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒன்றுனா நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். புளி விழுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு நீங்கள் எடுத்துப்பீங்கன்னாக்கா வெங்காயத்தையும் இந்த மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இது ஒரு ஜெயின் ரெசிபி மாதிரி நான் பண்ணுறேன் அதை. தென் இப்போ இதோட வந்து இந்த
தனியா அண்ட் ஜீரகம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 3/4 ஆட் பண்ணிட்டேன். நம்ம அரைச்சி வச்சதில் முக்கால்வாசி நான் ஆட் பண்ணிட்டேன். அதை இந்த கலவை ஒரு மேஜிக் கலவை. ஓகே, இது வந்து நிறைய தண்ணி இழுக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு உப்பு ஆட் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு. இப்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிரேவி ரொம்ப ரெட்டாக இருக்குது. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. மெயின் ஹீரோ பிரிஞ்சாலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து கொதிக்கிற நேரத்துலையே வந்து இதை ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா இதோட ஃப்ளேவர், கத்திரிக்காய் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ எந்த ஃப்ளேவரையும் லூஸ் பண்ணாததுக்கு தான் நம்ம வந்து இதை இங்கேருந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு ரொம்ப ஒரு நியூவான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட மவுத் ஃபீலுக்கும் நம்ம ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் ஓகே அடுப்பை பற்ற வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இதிலலாம் வந்து தான் அந்த பக்குவங்கள் எப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவர் அப்போ தான் டெப்த்து கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி பகாரா பேங்கன்னா கத்திரிக்காய் தாங்க ஹீரோ. ஸோ அதனால் வந்து கத்திரிக்காயை நல்லா அப்படி அண்ட் கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த ரெசிப்பியை. இது ஆக்சுவலாக நிஜமாகவே இந்த ஜெயின் வெர்ஷனாக பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம் பூண்டு இல்லாமல் க்ளீனாக. ஸோ நிறைய சின்ன குழந்தைங்க வெங்காயம் பூண்டு பிடிக்காது, பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு வெங்காயம் பூண்டு போக போக பிடிக்காமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஜெயின் வெர்ஷனாக பண்ணது இட்ஸ் வெரி வெரி டேஸ்டி அண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் வீல் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். டில் தென் see you, bye bye. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் நாங்கள் வந்து அடுத்த பகுதியில் வந்து இன்னும் எக்ஸைட்டிங்காக வந்து நிறைய டாக் ஷோஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அண்ட் சின்ன சின்ன நியூட்ரிஷனல் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஹெல்த் டிப்ஸு, அது மாதிரி வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ், இதெல்லாம் பற்றி ஒரு காம்பினேஷனாக ஒன்று அடுத்த செக்ஷனில் இருக்கும். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.